ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, சீரகம் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 வரமிளகா, 5-6 பல் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 பழுத்த தக்காளியை நல்லா கட் பண்ணி போட்டுட்டு அதையும் நல்லா கொலைய வதக்கிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை மசாலா வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் காயையும் கட் பண்ணி முன்னாடியே போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை கொதிக்க வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு இறக்குனோம்னா சுவையான முருங்கைக்காய் கிரேவி ரெடி. முருங்கைக்காய் நல்லா வெந்து அதோட பல்பெல்லாம் அப்படியே இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். பாய்.